ஓட்டுநர் உரிமமே எடுக்கவில்லை. பைக்கில் தாயை அழைத்து சென்ற 10ஆம் வகுப்பு மாணவர் தடுமாறி அரசு பேருந்து சக்கரத்தில் விழுந்து அதிர்ச்சி. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் முத்துமாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் ஆண்டோனி. இவரது மனைவி 32 வயதான ஜெயஸ்ரீ தனியார் வாகன உற்பத்தி பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தாராம். இவர்களது 15 வயது மகன் அஞ்சூரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வந்திருக்கிறார். இந்த நிலையில் மின் கட்டணம் செலுத்துவதற்காக மின்வாரிய அலுவலகத்திற்கு இருசக்கர வாகனத்தில் தனது தாய் ஜெயஸ்ரீயை ஏற்றிக்கொண்டு ஆலன் ஓட்டி வந்தாராம். மின் கட்டணம் செலுத்திவிட்டு மீண்டும் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது சிங்கப்பெருமாள் கோவில் அருகே ஒரகடம் சாலை சந்திப்பில் சாலையை கடக்க முயன்ற போது திருவண்ணாமலையிலிருந்து அடையாறு நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து பைக் மீது மோதி கோர விபத்து நேர்ந்து விட்டது. தாய் மகன் இருவரும் பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரை விட்டனர். போது பணியில் இருந்த மறைமலை நகர் போக்குவரத்து போலீசார் இருவரது உடலையும் மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து வழக்கு பதிந்து விசாரித்து வரும் நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த தாம்பரம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். 18 வயது பூர்த்தியடையாத ஓட்டுநர் உரிமம் பெறாத பிள்ளைகளுக்கு பைக் வாங்கி கொடுப்பதும் அவர்களை பயணிக்க அனுமதிப்பதும் குற்றம்தான். அது இது போன்ற பெரும் உயிரிழப்பு சேதங்களை உருவாக்கிவிடும். அதனால் பெற்றோர்கள் இந்த செயலை அறவே தவிர்க்க வேண்டும்.